வெல்கம் காய்ஸ், வெல்கம் பேக் டு த EFA சாம்பியன்ஸ் லீக் மேட்ச் டே 5க்கான மேட்ச். இன்றைக்கி நம்ம FC சால்ஸ்பர்க்கும் சரி அட்டலாண்டாக்காவும் சரி கொஞ்சம் முக்கியமான மேட்ச்னே சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம மேட்ச் ஜெயித்தோம்னா டேரெக்டாக ரவுண்ட் 16 குவாலிஃபை ஆகிற மாதிரி. அடுத்த மேட்ச் தோத்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அட்டலாண்டாக்கு இன்னைக்கு வர மேட்ச்லாம் ஜெயிச்சாங்கன்னா மேன் சிட்டி நேற்று ஜெயிச்ச ஃபார்மோடு இன்றைக்கி இறங்கியிருக்காங்க. அதனால் மேட்ச் இன்றைக்கி அவங்க ஜெயிக்கணுன்ற ஒரு வெறியோடு தான் விளாடுவாங்க. ஏன்னா அடுத்த 2 மேட்ச் ஜெயிச்சினா கூட அவங்களுக்கு மேன் சிட்டிக்கு டஃப் கொடுத்து செகண்ட் பிளேஸ் வந்து ரவுண்ட் 16 போக அதிக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஒரு முக்கியமான மேட்ச் காரணமாக திவாகர் டீமுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டார். 3வது குழந்தை பிறந்து ரிட்டர்ன் ஆகிருக்காரு டீமுக்கு. இன்னைக்கு கேப்டன் முக்கியமாக இன்றைக்கி போன மேட்ச் நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுத்த ஏஞ்சல் கோமஸ் டீமில் இல்லை. அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம் அட்டலாண்டா. நம்ம டீம்லேருந்து ஒரு சின்ன சேஞ்ச், 2 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரவிக்குமாருக்கு பதிலாக நவீன்குமாரும் அண்டு லோகேஷ் தாத்தாவுக்கு பதிலாக சவுதீஸும் இறங்கியிருக்காங்க இன்றைக்கி. நேற்று கவுண்டர் அட்டாக் 2வது மேட்ச்சில் நல்லபடியாக செயல்பட்டனால இந்த மேட்சும் கவுண்டர் அட்டாக்ல இறக்கியிருக்காங்க. அண்ட் அட்டலாண்டாவோட லைனப் முரியலும் ஜப்பாட்டாவும் கொஞ்சம் டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி. நம்மளோட லைனப் நவீன்குமார் அண்ட் சவுதீஸின் போன மேட்சோட அதே ஃபார்மேஷன், பட் கவுண்டர் அட்டாக்ல இறங்கியிருக்காங்க ஸ்டார்டிங்கில் இருந்து. அது 3வது சேஞ்ச், சாரி திவாகரை மறந்துட்டேன் நான். அண்ட் ஸ்டார்டிங் அட்டலாண்டா கொடுக்குறாங்க. அவங்க ஹோம் டவுன் வேறு, ப்ரெஷர் நம்மளுக்கு தான் அதிகம். ஹியர் வி கோ, மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஜப்பாட்டா நல்ல ஒரு அட்டாக். போன மேட்ச் லெஃப்ட் சைட் சைட்லேருந்து ஆரம்பித்தாங்க, இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. யாசர் டிஃபென்சிவ் சைடு வந்து விளாட்றாரு. சவுதீஸ் பிரபா, நவீன்குமார், நல்ல ஃபுட் ஒர்க் நவீன்குமார்ட்டேருந்து. இன்றைக்கி நிறைய இம்பாக்ட் கொடுக்கணும்னு ஸ்டார்டிங்கில் இறக்கியிருக்காங்க அவங்கள. கண்ணா இங்கே ஒரு போர் ஃபினிஷ் அவுட் வந்து அசிஸ்டில் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் பியானிக் 6 அசிஸ்ட், கண்ணன் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க 4 அசிஸ்டோட. அதில் நேற்று ரொம்ப முக்கியமான அசிஸ்ட், நேற்று 2 அசிஸ்ட். அங்கே கிருபாகரன், பாலாஜி, பிரபா டு கண்ணன், பாலாஜி. இங்கே கண்ணனுக்கு வாய்ப்பு, கொஞ்சம் மிஸ் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காரு கண்ணனுங்க. பாலாஜி நல்ல ஒரு இன்டர்செப்ஷன் பாலாஜிட்ட இருந்து. இங்கே நவீன்குமார்கிட்ட நல்ல ஒரு லாங் த்ரூ பால் கண்ணனுக்கு. கிராஸுங்க, நல்ல சேவ் கோல் கீப்பர்கிட்ட இருந்து. ஒரு ஜம்ப் அட்டம் போட்டிருக்கலாம் யாசருங்க. மேட்ச் பேலன்ஸ்டாக போயிட்டுருக்கு. நேற்று டிஃபென்ஸ் லேக்னு சொன்னோம், இன்றைக்கி என்ன பண்ண போகிறான்னு தெரில. 15 மினிட்ஸ் அவுட்டுங்க. சவுதீஸ், யாசர் நல்ல ஒரு அசிஸ்ட்டுங்க. சவுதீஸ், லோகேஷ்ட இருந்து ஒரு அட்வான்ஸ் த்ரூ பால், ஆனால் நேரம் இன்டர்செப்ஷன் ஆயிடுச்சு. முரேலிங்க, எலிசிச் இங்கே வந்து ஒரு அட்டெம்ப்ட், நல்ல ஒரு டைவிங் சேவ் திவாகர்கிட்ட இருந்து. செஸ்ட்லே பாஸ் கொடுத்துருக்காரு இங்கே பிரபா. கண்ணன்ட்டங்க நல்ல பேஸ், அசிஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும். அவர் இன்னும் கொஞ்சம் இன்டர்செப்ஷன் நிறையா நடக்குது அவங்க டீமில் இருந்து. கவுண்டர் அட்டாக்கை நிப்பாட்டி ஆகணும்னு நினைக்கிறேன். கொசன்ஸ், லூக்கஸ் முரியல் நல்ல ஒரு அட்டம் போட்டாருங்க. யாசர், பிரபா, யாசர் நல்ல பேசுங்க யாசர்ட்ட இருந்து. லாங் பால் கண்ணனுக்கு, அங்கே ஒரு ஹெட்டர். கண்ணன் ஸ்ட்ரைட் டு த கோல் கீப்பர். மணிபாரதி நேராக நிற்கிறாரு, ஆனாலும் பால் ஆப்போனண்ட் தான் போயிருக்கு. கொஞ்சம் டிஃபென்சிவ் எரர் இங்கே நடக்குது. அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங் அட்டலாண்டா, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். யாசர், பாலாஜி, கண்ணன் நல்ல ஒரு அசிஸ்ட் நவீன்குமார்ட்ட இருந்து. கண்ணன் மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, நான் அசிஸ்ட்ல தான் கொடுப்பேன். நாங்கள் எதிர்பாராத அற்புதமான கோல் நவீன்குமார்ட்ட இருந்து. பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு அந்த பாலை சொல்லலாம் கண்ணன்.
நல்ல கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கு கண்ணன்ட்ட நிறையா. பாலாஜிட்ட இருந்து ஆரம்பிச்சிருந்து யாசர்ட்ட முடிஞ்சு சூப்பரான ஃபர்ஸ்ட் டச் த்ரூ பால்னே சொல்லலாம். நல்லா நிதித்து நிதானமாக அடிச்சு கோல் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா போன மேட்ச் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வெளியேற்றினார், சாக்கில் அவர் நிப்பாட்டிட்டார் பால்னே சொல்லலாம். நவீன்குமார் வேர்ல்ட் கிளாஸ் ஃபினிஷ் 2 பேர்கிட்ட இருந்தோம். நீங்கள் சுவாரஸ் செலிப்ரேஷன் நவீன்ட்ட இருந்து 35 மினிட்ஸ் கான் 1-0. இன்டர்செப்ஷன் நல்ல இன்டர்செப்ஷன் நவீன்ட்ட இந்த லோகேஷ் இங்கே ஒரு ஸ்லைடிங் டேக்கிள் போட்டார். ஆனால் பால் அட்வான்ஸாக போயிடுச்சு. பாலாஜி நீங்கள் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருங்க. இன்டர்செப்ஷன் அதிகமாக இருக்குது நம்ம டீம்கிட்ட நேற்று கம்பேர் பண்ணதோட. இங்கே ஒரு நல்ல பால், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு டீமுக்கு திவாகர். யா சார், நல்ல புஷ் ரைட் ஃப்ளாங்க்ல. நவீன்ட்ட இங்க பிரபா மறுபடியும் இங்க ஒரு அட்டம் போடுவாரா? நவீன்குமார் ஃபயர்ல இருக்காரு இன்னைக்கு. கலக்குறாரு டீம் இன்னைக்கு. இந்த டைம் பிரபாட்ட இருந்து ஒரு த்ரூ பால். இங்க ஹாப்பினஸோட திவாகர் சூப்பரா விளையாடுறாங்க நம்ம இந்த 4 ஃபார்வர்ட்ஸ். அங்க டஃப்பான பாஸுங்க யாசர்ட்ட இருந்து. 1-on-1 டச் செம்மையா பண்ணாங்க நவீன்குமாரும் பிரபாவும். செம்ம ஃபினிஷ் நவீன்குமார்ட்ட இருந்து. மறுபடியும் கோல் கீப்பர் கொஞ்சம் 2 மைண்டட் செட்டோட இருந்தார், போலாமா இல்லை இங்கிருந்தா இருக்கலாமான்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிறதுக்குள்ள 2-0. நேற்று மேன் சிட்டியை தோக்கடிச்ச டீம் இன்னைக்கு நம்ம அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே ஒரு லாங் பால் வெளியே போயிடுச்சு. சவுதீஸ் இங்க சார், சவுதீஸ் அண்ட் ஆடட் டைம் 1 மினிட்டுங்க. சவுதீஸ் இங்கே மேலே ஏறாரு, நவீன்குமார் மேலே போய்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிறதுக்குள்ள ஹாட்ரிக் முடியுமா? லோகேஷ் இன்னும் அட்டாக்ல. பிரபா டு நவீன்குமார். இங்கே ஒரு கோல் நவீன்குமார்ட்ட இருந்து. சொன்ன மாதிரி ஒரு ஹாட்ரிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. வேர்ல்ட் கிளாஸா விளையாடுற நவீன்குமார் இன்னைக்கு. நல்ல ஒரு சேஞ்சுன்னு சொல்லலாம் டீமுக்கு. நல்ல ஒரு த்ரூ பால் மறுபடியும் பிரபாட்ட இருந்து. அற்புதமான விளையாடுறதுன்னு சொல்லலாம். லோகேஷ்ட இருந்து ஆரம்பிச்ச பால் இது. அற்புதமான அசிஸ்ட் அங்க பிரபாட்ட இருந்து. மறுபடியும் ஒரு முக்கியமான வேர்ல்ட் கிளாஸ் ஃபினிஷ் நவீன்குமார்ட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் எவர் ஹாட்ரிக் ஆஃப் த டீம் இன்னைக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருக்க கடைசி ஒரு 5 நிமிஷத்தில் பர்ஃபெக்ட் கேம் விளாண்டுருக்காங்க எஃப்சி நரிக்கூட்டம். அங்கே 3-0 முடியுமா இல்லை இன்னும் நிறையா வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும் இன்னைக்கு. பொசஷனில் கவுண்டர் அட்டாக்காக இருந்தாலும் நம்ம 60% பொசஷன் வச்சுருக்கோம். நிறையா ட்ராமான இந்த செகண்ட் ஹாஃப் போகலாம். இப்போ அண்ட் நம்மளோட ஸ்டார்ட் லெஃப்ட் டு ரைட். இங்கே பிரபா, யாசர், மறுபடியும் பிரபா, கண்ணன்ட்ட தேவையில்லாத இங்கே ஒரு இன்டர்செப்ஷன். பிரபா, சவுதீஸ், கண்ணன் இங்கே இன்னும் முடியலை கண்ணன்ட்ட இருந்து இன்னைக்கு. பிரபா, பாலாஜி புஷ்பனை பார்த்துருக்காரு, ஆனால் நல்ல இன்டர்செப்ஷன் பண்ணிட்டாங்க டீம். அங்கே அவங்கள்ட்ட நிறையா லேக் ஆகுது லாங் பால் அட்டலாண்டாட்ட இருந்து. ஃபார்வர்ட்ஸ் நீங்கள் வேலையே இல்லைன்னு தான் சொல்லுங்கள். இங்கே ஒரு நல்ல அசிஸ்ட் நவீன்குமார்ட்ட. அண்ட் ஏஞ்சல் கோமஸ் இறக்கியிருக்காங்க செகண்ட் ஹாஃபில். நம்ம பார்க்குறோம் கேப்டனை.
லோகேஷ். இன்னைக்கு நம்ம டிஃபென்ஸ் நல்லா பெர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு ஈக்குவலாக அவங்களும் பண்ணுறாங்க. இங்கே ஒரு லாங் பால், முரியல் 1-on-1 இருக்காரு, ஃபினிஷ் பண்ணுவாரா? அங்கே திவாகர் இருக்காரு, எங்கே ஃபினிஷுக்கு பார்க்கறதுன்னு கேட்குறாரு. அங்கே மறுபடியும் அங்கே என்ன மாதிரியான சேவ் பண்ணாரு திவாகரா? நீங்க கவுண்டர் அட்டாக் ஸ்பெஷலிஸ்ட்னு நல்லா தான் சொல்லியிருக்காங்க அட்டலாண்டாவை பற்றி. 1-hand சேவ் அங்கே திவாகர், வேர்ல்ட் கிளாஸ் சேவ் அங்கே. முரியலோட ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயே தெரியுது, அது முக்கியமான கோல் போக வேண்டியது. தனுஷ், யாசர் ரைட் ஃபிளாங், ஒரு நல்ல மூவ். நவீன்குமார்ட்ட பால் போயிருக்கு. இங்கே ஒரு பெனால்ட்டிக்கான வாய்ப்பா? இல்லை, ஃபவுல் நம்ம மேலே, சிமுலேஷன் ஃபவுல். அங்கே கன்ஃபார்ம் ஒரு எல்லோ கார்டு இருக்கும், சொன்ன மாதிரி ஒரு எல்லோ கார்டு. யாசர்ட்ட இங்கே ஒரு த்ரூ பால், கண்ணன்ட்ட ஃபினிஷ் கொடுக்க நல்ல வாய்ப்பு அவருக்கு கொடுத்துருக்காருங்க கண்ணன். நிறைய கிரிட்டிசிசம் இருந்தாலும் நானும் இங்கே ஸ்கோர் கார்டில் இருப்பேன்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காரு இன்னைக்கு. அவர் ஹாப்பியா இல்லைன்னே சொல்லலாம். அவர் செலிப்ரேஷன்லேயே வச்சு செய்கிறாங்க அட்டலாண்டாவை இன்னைக்கு. நல்ல இன்டர்செப்ஷன், நல்ல அசிஸ்ட் ஃப்ரம் கேப்டன் யாசர். நல்ல ரைட் கார்னர்லேயே ஒரு நல்ல ஃபினிஷ் கொடுத்துருக்காரு. நம்ம பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும் நிறைய கிரியேட்டிவ் மைண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல நல்ல பாஸ்லாம் கொடுக்குறாரு. இங்கே ஒரு சப்ஸ்டியூட், பெசலிச் ஃபியூலர். 63 minutes of still no changes in FCN. Angel Gomez, dangerous player for Atalanta. பால் மீண்டும் அவர்கிட்ட இல்லை, தனுஷ் இன்டர்செப்ட் பண்ணிட்டாரு. சுதீஷ், பிரபா, கண்ணன்ட்ட கோல் ஸ்கோரர். பிரபா எங்க? சவுதீஸ்னால முடியல. ஏஞ்சல் கோமஸ் இங்கே ப்ரெஷர் கொடுக்குறாரு. ஒரு த்ரூ பால் கிடச்சா போதும் அவர்கிட்ட. நல்ல ஒரு த்ரூ பால், ஃபினிஷ் மட்டும்தான் இங்கே நடத்தியிருக்காங்க. இங்கே ஃபினிஷை ஏஞ்சல் கோமஸோட டீம் சேஞ்ச் அங்கே தெரியுது, எப்படிப்பட்ட டீமோட பிளேயர் அவர்னாங்க. பர்ஃபெக்டான அசிஸ்ட் டீம் கேப்டன் இருந்து. இன்னைக்கு கேப்டன் பொறுப்பில் அவர் இல்லை, சப்ஸ்டியூட் பண்ணனால. அதுதாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கோமஸ். நல்ல ஃபினிஷ் கஷ்டம் இருந்து. டெல்லி செலிப்ரேஷன் இங்க. இங்கே ஒரு சேஞ்ச். சவுதீஸ் போய் லோகேஷ் வந்திருக்காரு உள்ள. நீ நல்ல பிளே சவுதீஸ்ட இருந்து. அட்டாக்கிங்க்குலாம் நல்லா கவுண்டருக்கு ஹெல்ப் பண்ணாரு. நீங்கள் 4-1, 70 minutes ஆஃப் டீம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுங்க. பாலாஜி, கண்ணன், ஒரு த்ரூ பால் கிடைச்சா போதும். நவீன்குமார் அங்க. லோகேஷ் ஒரு அட்டெம்ப்ட் போட்டாருங்க. யாசர் அது செகண்ட் சான்ஸ், பியூட்டிஃபுல்லான சான்ஸை மிஸ் பண்ணிட்டாருங்க. நல்ல ஒரு ஹீல் பால் பாஸுங்க. இன்டர்செப்ட் ஆயிருக்கா, கார்னரான்னு தெரியல. அருமையான சான்ஸ், 5-1 ஆக வேண்டியது பால். கார்னர் தான், இங்கே ஒரு இன்டர்செப்ஷன் ஆயிருக்காங்க. இங்கே ஒரு ஷார்ட் கார்னர். அன்னைக்கு மாதிரி நடக்குமா? யாசர் இங்கே லாங் பால். பாலாஜி லாங்ல இருந்து வந்தாரு. இங்க லோகேஷ் நல்ல சேவ். அங்க
பிரபாவ் ஸ்கோர் கார்டில் வர வேண்டியது, அப்படிப்பட்ட சேவ் பண்ணியிருக்காரு அவர் கோல் கீப்பர். எப்படி அந்த புல்ஸை பார்த்தான்னு தெரியல, பெர்ஃபெக்டான சேவ் அங்க. யாசர் அகைன். இந்த தடவை ஒரு லாங் பால். லோகேஷ் இருக்காரு. கோமஸ். லோகேஷ் நல்லா புஷ் பண்றாரு உள்ள, ஆனா டிஃபென்சிவ் மாட்டிக்கிட்டாங்க அங்க. மணிபாரதி. லோகேஷ். யாசர். பிரபாங்க. நல்ல ஒரு லாங் பால் ஸ்ட்ரைட் டு தி கோல் கீப்பர். ஆனா ஸ்போர்ட்டிலையும் நல்லா பண்ணியிருக்காரு 2-3 சேவ். இல்லைன்னா ஸ்கோர் கார்டில் நிறையா பார்த்துருக்குப்போம் இன்னைக்கு அவர் இல்லைன்னா. இல்லை கிருபாகரன் சேஞ்ச் பண்ணலாம் பார்த்தா முடியாது போல், ஏன்னா எங்கேயும் 85 வந்துருச்சு. பாலாஜி. கண்ணன். பிரபாட்ட இருந்து ஒரு த்ரூ பால் கிடைச்சா போதும். கண்ணன்ட்ட எங்கே ஒரு லாங் பால். நவீன்குமாருக்கு 4 ஆகுமா? நவீன்குமாருக்கு ஒரு வாய்ப்பு. ஹெட்டிங் வைஸ் நம்ம டீம் இன்னும் லோவாக தான் இருக்காங்க. இங்கே லோகேஷ். பப்ளு. லோகேஷ். கண்ணன்ட்ட மறுபடியும் கண்ணன்ட்ட இருக்கு பால். நல்ல ஒரு இன்டர்செப்ஷன். பிரபா. 3 minutes ஸ்டாப்பேஜ் டைம் அங்கே. இன்னும் பால் நம்மகிட்ட தான் இருக்கு. யாசர்ட்ட. கண்ணன். மறுபடியும் ஒரு லாங் பால். சூட் அடிச்சிருக்கலாம் பாஸ் பண்ணதுக்கு பதிலாக. அந்த மேட்ச் முடிஞ்சிருக்கீங்க. ரவுண்ட் 16க்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க ரெட் புல் சால்ஸ்பர்க். செலிப்ரேஷன் ஆனாங்க. என்ன மாதிரி என்ட்ரிங்க சாம்பியன்ஸ் லீக்கு. செம்ம டீம் கோஆபரேஷன். இன்னைக்கு மேட்ச் நவீன்குமார் மாற்றி விட்டார்னே சொல்லலாம். முக்கியமான பர்ஃபெக்டான ஹாட்ரிக் அங்கே. அங்கே ஒரு கேப்டன் லீடிங் த டீம் இன்டு தி ரவுண்ட் ஆஃப் 16. நல்ல கேம் இன்னைக்கு. கவுண்டர் அட்டாக் வச்சிருந்தாலும் பொசஷன் நம்மள்ட்ட தான் அதிகமாக இருந்திருக்கு 60%. அண்ட் இன்டர்செப்ஷன் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ளஸ் 10. நல்ல டிஃபென்சிவ் சைடு நல்லா பண்ணாங்க. அண்ட் அட்டலாண்டா கோல் கீப்பர் சேவ் 6 சேவ் அங்கே. முக்கியமான சேவ் 6மே முக்கியமான சேவ் தாங்க. நல்ல ஒரு மேட்ச் இன்னைக்கு. அண்ட் யோசிக்கவே தேவையில்லை யாருக்கு மேன் ஆஃப் த மேட்ச். நவீன்குமார் ஸ்டில் அட் தி ஹைனே சொல்லலாம். கோல் ஸ்கோரிங்கில் ஹங்கரியாக இருக்காரு. குரூப் ஸ்டேட் மேட்ச் 5 இன்னைக்கு பாரிஸ் சென்ட்-ஜெர்மான் ரியல் மேட்ரிட் ட்ரால முடிஞ்சிருக்கு. மான்செஸ்டர் சிட்டி வச்சு செஞ்சுட்டாங்க அப்போலோ எஃப்சியை. அட்டலாண்டாக கொஞ்சம் கஷ்டம் தான் இனிமேல் உள்ளே வர்றதுக்கு. அண்ட் பென்ஃபிகா கலாட்டா சாரியை 4-0 செல்சியும் நீங்கள் நல்லா விளாண்டுருக்காங்க. நீங்கள் பாயிண்ட்ஸ் டேபிள் மான்செஸ்டர் சிட்டி அண்ட் சால்ஸ்பர்க் ஸ்டில் டாமினேட்டிங்னே சொல்லலாம். முக்கியமாக 5 மேட்ச்சில் ஒரு லாஸ் கூட இல்லாதது பெரிய விஷயம்தான் டீமுக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் இஸ் நல்ல தான் மேன் சிட்டியோட. மண்டே நைட் 7:30 PM இல்லைனா 8:30 PM அன்னைக்கு லாஸ்ட் மேட்ச் ஃபார் குரூப் ஸ்டேஜ்னே சொல்லலாம். அசிஸ்ட் ரேங்கிங்கில் இங்கே 2 பேர் கண்ணன் அண்ட் பிரபா. இங்கே 5 அசிஸ்ட் 4 அசிஸ்ட் ரெஸ்பெக்டிவ்லி. அண்ட் மற்றது யாசர் இங்கே 3 அசிஸ்டோடு இருக்கார் பின்னாடி. கோல் ரேங்கிங்கில் இன்னைக்கு நவீன்குமாரோட ஹாட்ரிக் கான்ட்ரிபியூஷன்னால 2nd place போயிருக்காரு. இன்னைக்கு ரொனால்டோ பின்னாடி சுவாரஸுக்கு முன்னாடி இருந்தார். இப்போ அவரே பின் தள்ளிட்டு போயிருக்காரு மேலே. வேறு யாசர் 3 கோலோட நல்ல கான்ட்ரிபியூஷன். 3 கோல் 3 அசிஸ்ட் யாசர்ட்ட இருந்து இந்த சீசனில். அண்ட் ஓகே, தட்ஸ் ஆல் ஃபோக்ஸ். மீண்டும் நெக்ஸ்ட் மேட்ச்சில் சந்திப்போம்.